வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் கோவை. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை, 50 கிராம் நெய், தேவையான அளவு முந்திரி திராட்சை, ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், ஃபுட் கலர் தேவையான அளவு. முதல்ல ரவையை வறுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுட்டு, நெய் காஞ்சோன்னே அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. இப்போ ரவையை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க. ரவை உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும், அதனால் நல்லா கிளறி விட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்தரலாம் ரவையை. நம்ம ரவை நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தரலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு மிதமான தீயில் உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து வறுத்துக்குங்க. முந்திரி நல்லா கலர் மாறின உடனே திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரி நல்லா கலர் மாதிரி வறுத்துட்டோம். இதை எடுத்துடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா கொஞ்சமாக குங்குமப்பூ தண்ணியில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ சேர்த்துக்கலாம். அது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நாம் வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளற ஆரம்பிங்க. 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் நம்ம ரவை கட்டிப்படாமல் வேக ஆரம்பிக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி ரவை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு நம்ம ரவை. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 2 நிமிஷம் நல்லா கலந்து அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்துறங்காட்டி தான் நம்ம கேசரி ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது நம்ம கேசரி. நல்லா கிளறி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டான டேஸ்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.